ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது சீட்டியை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். தெரியுதா? ஃபுல்லாக ஒழுகுது. அது இவ்வளோத்துக்கு க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வெளியே தள்ளிட்டு இந்த தார்ப்பை எடுத்து விரிச்சிட வேண்டியதான். அதான் வந்து ஒர்க்கு இன்றைக்கி காலையில் ஒரு 6 மணி இருக்கும். சரி வாங்க க்ளீன் பண்ணிட்டு விரிச்சு விட்ருவோம். பார்த்தீங்கன்னா இப்படிதான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். தெரியுதா? பாதி க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே தூத்து க்ளீன் பண்ணி தான் இன்னைக்கு கீழே இருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கா. தெரியுதா? நான் சொல்ல போட்டுக்கிட்டு ஒழுகுது. தார்ப்பாயை விரிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கேன். சரியா? அட பைத்தியமே, பிளர்ரா இருக்குது. திட்ட போறியா? கேமரா சரியாகவே தெரிய மாட்டேங்குது. சரி ஏதோ என் ஃபோனில் அப்படி தான் வரும். குப்பையெல்லாம் விழுகுது பாருங்க. தெரியா? இதே பொழப்பா போச்சு உனக்கு. எங்கே பார்த்தாலும் கேமரா கொண்டுட்டு போகிறது. இன்னும் குப்பை தள்ளிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நிறையா இருக்கு போல இருக்கு. அவங்க கையில் வச்சுட்டு விளக்கமாறு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். பாருங்க எவ்வளோ குப்பை இருக்குங்க. இதை பூரா நிற்கல. அச்சோ, இங்கே பாருங்க எவ்வளோ குப்பைன்னு. இதெல்லாம் தீ வச்சு எரிச்சு விட்றணும். இல்லைன்னா பார்த்தீங்களா, எடுக்க குப்பை வந்துட்டே இருக்கு. எப்படி இவ்வளோ குப்பை இருக்குன்னு தெரில. இதே ஒரு லாரி வந்துடும் போல இருக்கு. இதுதான் இங்கே எவ்வளோ குப்பைன்னு. வா, இடம் நீட்டாக இருந்துச்சு. அது குப்பை குளமாக ஆக்கி வச்சிட்டானே இந்த படுவாவி. இந்த இலையோடு பார்க்க அவங்கள அழகாக இருக்குல்ல. இந்த இலை சைடில் ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்துடலாமா? இதான் தம்ப்நெயில்ல கொடுத்து போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வேற ஒன்றும் இல்லை, மரத்தில் லைட்டாக சைடில் வாழ்ந்துருந்துச்சு. அவங்க நிற்கிறாங்க, அதுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் வீடியோ எடுக்கிறேன். பட் ஆனால் இந்த மரத்தில் நிறைய என்ன சொல்கிறது, பிளாக் கலரில் எறும்பு நிறைய இருக்கும். அது கடிச்சிச்சுன்னா 3 நாளைக்கு அந்த வீக்கம் இப்போ வத்தவே வத்தாது. அந்த அளவுக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறாங்க. பாருங்க செம குப்பை. டயர்டாகிடுச்சு கொஞ்ச நேரத்துலேயே. நல்லா சொல்ல. சரி, எத்தனை பேர் இந்த மாதிரி வீட்டை க்ளீன் பண்ணுங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டு மழை வர மாதிரி இருக்குது. இது ஒரு மழை வர மாதிரி இருக்குது. மழை வர்றதுக்குள்ளே நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணணும். காற்றை விரிச்சு விட்டு டக்குன்னு நம்ம வேலைக்கு கிளம்பணும். எப்படி பார்த்துடலாம். எவ்வளோ குப்பைன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீட்டு சிட்டியில் குப்பையே இல்லையா. எங்கள் வீட்டில் தான் நிறையா குப்பை இருந்திருக்கு. ஏன்னா 4 வருஷமாக இந்த குப்பையெல்லாம் பார்த்தா 4-5 வருஷமாக குப்பையாக இருக்கும் போல இருக்குது. பூரா வேப்பையில் காஞ்சு சருகாகி போய் கிடக்கு. இது அள்ளவும் முடியாது, எரிக்கவும் முடியாது. என்ன பண்ணனே எனக்கு தெரியல. இது வந்துட்டே தான் இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மரத்துலேருந்து வந்துட்டே தான் இருக்குது. இது ஓவராக அன்றைக்கி வேலை பார்த்துட்டு கிடக்கு. கீழே இறங்குனா இறங்கவும் மாட்டேங்குது. இதுதான் சமயம் வேலை பார்க்கறதுக்குன்னு மேலே நின்று க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் என்ன ஏற்றம் பாருங்கள், எவ்வளோ விழுந்துட்டுருக்குன்னு. எனக்கு இதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது.
இது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. மழை வேற வர மாதிரி இருக்குது சைடில், அது வேற இடி இடிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே இதெல்லாம் க்ளீன் பண்ணாதான், இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சீட்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, தரமாக இருக்குது. அந்த சீட்டி மட்டும் கொஞ்சம் ஆடுது இருக்குது. ரைட்டு பார்த்துக்கலாம். தரப்பை விரிச்சுட்டு கீழே இறங்கணும் நம்ம. அது அப்படியே இந்த வீட்டுக்கு யூஸ் ஆகுது. இது தேவைப்படாதுன்னு நினச்சேன், ஆனால் இதுவுமே தேவைப்படுது. அவங்களுக்குலாம் உடஞ்சிருக்குன்னு நினச்சல, மறுபடியும் அங்கேயே உட்காந்துருக்கு பாருங்க. A few moments later. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தார்பாய் விரிச்சாச்சு தருதா உங்களுக்கு. ரொம்ப ஒளிவிட்டே இருந்து ஃப்ரெண்ட்ஸ். தார்பாய் வந்து விரிச்சாச்சு, நம்ம ஒழுவான்னு நம்புகிறோம். இப்போ மழை வரும்போது ஒரு வீடியோ எடுத்து போட்டுறேன் உங்களுக்கு யூடியூப் சேனலில். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வேலை கிளம்ப வேண்டியதான். நேரம் ஆயிடுச்சு, போட்டு என்னத்தை பேசிக்கிட்டு. இந்த டப்பாவில் அள்ளி அதுவும் அந்த இடத்துல கொண்டு போடணும், வேறு வழி இல்லை. இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். குப்பையிலே அள்ளி அந்த அக்கா எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ப்ளஸ் வந்து இதை எரிக்கவும் முடியாது, குப்புன்னு எரியும். இதை நல்லா அந்த வெயில் மழையெல்லாம் முடிஞ்சு வெயிலெலாம் வந்தப்போ தான் அதெல்லாம் கூட்டி ஒரு தீ மாதிரி வைக்கணும், வேறு வழி இல்லை. இது பூரா அள்ளணும். எவ்வளோ கிடக்கு பாருங்களேன், நிறைய இருக்குது. வீடியோவில் பார்க்க கொஞ்சமாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் நேரில் நிறைய இருக்குது. அதுவும் அந்த விளக்குமாறு வச்சு தான், அந்த விளக்குமாறு பார்த்தா காமெடியாக இருக்குல்ல, அந்த விளக்குமாறு வச்சு தான் அழுது பாருங்களேன். அவங்க எவ்வளோ வேலை பார்த்துட்டு. அதுக்கு ஃபீவர் வேறு, இருமல் வேறு நிறைய இருக்குது. சரி உனக்கு நான் பண்ணித்தரேன், மழை வேற வருது, நீ எப்படி எல்லாம் பார்ப்ப அப்படின்ட்டு வேலை பார்த்துறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தில் என் வீட்டு கருவாய் நினச்சா எனக்கு ரொம்ப ப்ரௌடிங்காக இருக்குது. இதெல்லாம் அள்ளி போடணும். என்ன பண்ணுறது, நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் பார்க்கணும், அவங்க யாரும் பார்த்துட மாட்டாங்கல்ல. இந்த காம்பவுண்டே அப்படி தான் இருக்குது, நிறைய குப்பையாக இருக்குது. மரம் நிறையா இருக்குல்ல, அதான் நிறைய குப்பை சேருது. சிட்டி மேலே இவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, குப்பை இருக்குன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ குப்பை இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு 5 வருஷம் 6 வருஷம் க்ளீன் பண்ணாமையே இருந்து இப்போ எடுக்கிற மாதிரி இருக்குது. அள்ளி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், எப்படியே முடிஞ்சு கடைசி வாளி. எவ்வளோ குப்பை இருந்துச்சு பார்த்தீங்களா, அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. பாவம் ஒரு ஆளாக க்ளீன் பண்ணியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த சீட் நான் சொன்னேன் இது இப்போ போட்டிருக்கோம், தார்பாய் போட்டிருக்கோம், ஒழுவுதா என்னன்னு தெரில. உண்மையை வேறு கடைக்கு போயிருக்கா பால் பாயிட்டு வாங்குறதுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சரியா. எங்களை மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதில் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். See you, டாடா, பை பாய்.